ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, அந்த ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் மூலியமாக எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் பேங்க்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபண்டிங் ஆப்ஷன் மூலியமோ நம்ம ஒரு கடன் பெற்று நம்ம பில்டிங்கை எப்படி கட்டலாம், இல்லை அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. வணக்கம் சார். ஸோ பில்டிங் அப்ரூவல் இருந்தால் மட்டும் தான் ஐ கேன் ஒர்க் அவுட் ஃபார் எஸ்டிமேஷன். ஸோ ப்ரொஜெக்டட் வச்சு தான் தரப்போம். அந்த ப்ரொஜெக்டட் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வில் பி சப்போர்ட்டட். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் எடுத்தோன்னே பிக்கப் ஆகுதில்ல, அது பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகல, 2 இயர்ஸ் கழிச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னா அந்த 2 இயர்ஸ்க்கு வந்து வில் கிவ் த மானிட்டரிங் பீரியட். எனக்கு ஒரு கதை மாதிரி சொல்லுங்களேன். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து கட்டணும்னு நினைக்கிறோம். ஸ்டெப் 1 என்ன? ஃப்ரம் த கான்செப்ட் டிஸ்கஷன்லேருந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து திரும்ப லோன் வாங்கி பில்டிங் கட்டி முடித்து திரும்ப அந்த லோனை ரீபே பண்ண ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு ஜர்னி இருக்குது இல்லையா? இந்த என்டையர் ஜர்னியை அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கோ அஹெட். கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இப்போது வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணணும், நான் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இனிஷியலாக சொன்ன மாதிரி 100 பெட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய விஷன் வந்து என்ன பேசிக்கில் நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றது ஐ ஹவ் கெட் கிளியர் ஐடியா. ஸோ இதில் யாரெல்லாம் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு ரெவன்யூ மாடல் என்னன்றதை நான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு விஷன் அண்ட் மிஷன் நம்ம வந்து தெளிவாக பிளான் பண்ணிட்டோன்னா அந்த எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு வந்து நான் போகும்போது என்னோட அசோசியேட்டட் பார்ட்னர்ஸ், அசோசியேட்டட் டைரக்டர்ஸ் யார் இருக்காங்க பார்த்துட்டு ஐ கேன் ஸ்டார்ட் ஒன் கம்பெனி. ஓகே. ஸோ ஒரு கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கே நான் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேனோ அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி, கம்பெனின்ற மீன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நேம் ஒரு இதை ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாக நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தென் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லோக்கல் எங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட இதுக்கு வேண்டிய அப்ரூவல்ஸ்லாம் நீங்கள் வாங்கிடணும். பொல்யூஷன் கண்ட்ரோல், ஃபயர், தென் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இந்த என்ஓசி. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ரூவல் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு செட் இருக்கும், இந்த அப்ரூவல் காப்பி ஒரு செட் இருக்கும். உங்களோட ப்ராஜெக்டை வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த அப்ரூவல் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்றது எனக்கு லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் அந்த இடத்துல வந்து ஐ கேன் ஸ்டார்ட் த ஒர்க். ஸோ இந்த ஒரு அப்ரூவலாக நான் என்விரான்மெண்ட் அப்ரூவலாக நான் வாங்கணும். ஸோ இந்த அப்ரூவலாக நான் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் சப்மிட் த பேப்பர் டு த பேங்க். ஸோ என்னோட கம்பெனிக்குன்னு ஒரு பேப்பர் செட்டப். பில்டிங் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் போகணுமா? கண்டிப்பாக சார். பில்டிங் அப்ரூவல் வாங்காமல் பேங்க்குக்கு போக முடியாது. சார் இப்போ பில்டிங் அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் நான் எனக்கு என்ன ஏரியாவில் எவ்வளோ நான் பில்டிங் கட்ட போகிறேன் எனக்கு எஸ்டிமேட் எனக்கு கிடைக்கும். ஸோ பில்டிங் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் ஒர்க் அவுட் ஃபார் எஸ்டிமேஷன். அப்போ தான் எனக்கு வந்து பில்டிங் காஸ்ட் என்னால் அரைவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு காஸ்ட் தெரியாமல் நான் வந்து போயிட்டு பேங்க்கில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி எடுக்கணும், லீகல் எல்லா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் என்ஓசி வாங்கணும். பில்டிங் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் லோனுக்கு போக முடியும். ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட் செட் பேப்பர்ஸும் எனக்கு கிடைக்கும். கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அப்ரூவல் பேப்பர்ஸ் இருக்கும், தென் பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்கும். தென் இது கூட நீங்கள் வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட் காஸ்ட், ஏன்னா நான் வந்து லோனுக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது என்னுடைய டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வந்து நான் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் பில்டிங் காஸ்ட்டை நான் சொல்லணும், எக்யூப்மெண்ட் காஸ்ட்டை நான் சொல்லணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாக், நம்ம மெடிசன்ஸ் போடுவோம், அதர் அசசரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கையும் நான் என்ன இண்டக்ட் பண்ண போகிறேன் ஹாஸ்பிட்டலில் அதையும் சொல்லணும். ப்ளஸ் வந்து எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரன்னிங் காஸ்ட் தேவைப்படும். ஸோ அந்த ரன்னிங் காஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அதையே நான் வந்து என்னோட அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு வந்து நீங்கள் எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த 1 இயருக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஈவன் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து, மெயின்டெனன்ஸ்லேருந்து, ஸ்டாஃப் சேலரியிலேருந்து, ரா மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து. ஸோ இதெல்லாம் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லும் போது தான் என்னால் வந்து நான் ரெவன்யூ மாடல் கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட்டை நம்ம வைக்கும் போது மட்டும்தான் பேங்கர்ஸ் வில் அக்செப்ட் த பேப்பர்ஸ். மீன் டைம் நாங்கள் என்ன இப்போ இதுக்கும் நார்மலாக கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? கமர்ஷியல் பில்டிங்கில் என்னென்னா ஸ்டேஜ் வைஸ் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் ஃபண்டிங் தருவாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து பில்டிங் கட்டுறது தான் முடிஞ்சிடும், அதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸுக்கும் ஒர்க்கிங் கேபிட்டலும் சேர்த்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம். லோனுக்கு போகும்போது நான் வந்து என்னுடைய 100% என்னோட ரெக்யூர்மெண்ட்டை நான் வந்து
இன்ஃபார்ம் பண்ணணும். அது நம்பர்ஸில் நான் இன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் 15 இயர்ஸ் நான் லோன் எனக்கு வந்து எலிஜிபிள் வரும் அப்படின்னா நான் 15 இயர்ஸ்க்குமே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும் பேங்க்குக்கு. ஃபஸ்ட் இயர் ரெவன்யூ என்ன, செகண்ட் இயர் ரெவன்யூ என்ன, தேர்ட் இயர் ரெவன்யூ என்ன, அந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். என்னோட ப்ராஃபிட் எங்கே பிரேக் ஈவன் ஆகுது, நான் எங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மாடல் கொண்டு வரன்ற வரைக்கும் நான் வந்து ஏன்னா இது ஏன் வருதுன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸும் ஒர்க்கிங் கேபிட்டலும் கேட்குறதுனால. ஆமாம். அப்புறம் இங்கே வந்து நம்ம இப்போ அதுவே வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் லோனாக இருந்துச்சுன்னா அவங்களோட கிரெடிட் ஒர்த்தினஸ் பார்ப்பாங்க, அவங்களால இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க. இங்கே என்ன வித்தியாசமாக வருது அப்படின்னா என்னுடைய ப்ரொஜெக்டடை வச்சு தான் இங்கே தருவாங்களே தவிர பாஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு அவங்க தரப்போகிறது இல்லை. இதுதான் வித்தியாசம். ஸோ ப்ரொஜெக்டடை வச்சு தான் தரப்போகிறோம். அந்த ப்ரொஜெக்டடு கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வில் பி சப்போர்ட்டட். ஸோ நம்ம வந்து ஒரு 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 ஃபிகர் நம்ம போடுறோம், ஒரு ரெவன்யூ மாடல் போடுறோம் அப்படின்னா அந்த ரெவன்யூ மாடலை நான் எலாபரேட் பண்ணணும். ஒரு மந்த் ஆன் மந்த் எனக்கு என்ன இன்கம் வருன்றதை நான் எலாபரேட் பண்ணணும். ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு இன்கம்லேருந்து ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவுட் பேஷண்ட் என்ன, கேஷுவாலிட்டி என்ன கிடைக்கும், எனக்கு ஃபார்மசியில் என்ன இன்கம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு ஃபீஸபிள் ஒரு ஆத்தென்டிகேட்டாக நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் நான் எப்போ நான் பிரேக் ஈவன் ஆவேன் அப்படின்னும் போது தான் பேங்கர்ஸ் வந்து தே வில் see the ரெவன்யூ மாடல். ஸோ எங்களுக்கு ப்ரொஜெக்டர் கொடுக்கும்போது தே வில் see the ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. அதுதான் மெயினாக நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் நான் வீல் ஃபண்டட். இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி லோன் பண்ணும்போது எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் ஆகும், சரி எங்கெல்லாம் வந்து ஒன்ஸ் அவங்க லோன் வாங்கி பில் அந்த ஹாஸ்பிட்டலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க, எங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகும், இதை பற்றி சொல்லுங்கள் விஜயகாந்த் சார். சார் இனிஷியலாக நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். நம்மளோட ஃபினான்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ப்ரொஜெக்டை எதை பேஸ் பண்ணுறோம், நம்மளோட எல்லா சினாரியும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொஜெக்ட்லேயே நம்ம எல்லாமே மந்த் ஆன் மந்த் ரெவன்யூ அனலைஸ் பண்ணியிருப்போம், எக்ஸ்பென்சஸ் அனலைஸ் பட்ஜெட் பண்ணியிருப்போம், ப்ராஃபிட் வந்து பட்ஜெட் போகும். ஸோ உங்களோட ப்ரொஜெக்டட் பேஸ் பண்ணி உங்களோட ஆக்சுவல்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். மாதம் நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துல உங்களுக்கு ரெவன்யூ கம்மியாகலாம், ஒரு இடத்துல எக்ஸ்பென்சஸ் பூஸ்டப் ஆகலாம், அன்சர்டனிட்டி சில டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எஸ்கலேஷன் ஆகலாம். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது இதை தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஸ் ஏ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெவன்யூ எக்ஸ்பென்சஸையும் மானிட்டர் பண்ணிக்கணும் ஆஸ் பர் பட்ஜெட். நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது அதுக்கு வேண்டிய அந்தந்த டைமில் வந்து பீரியாடிக்கலாக அது வந்து ப்ளஸ் மைனஸ் ஆகும்போது அது எதுக்காக ஆகுது நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேயும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டட் இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, ஃபினான்ஷியலி நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேயா ஸ்டக் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபண்டும் இன்னும் வந்து தேவைப்படுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மெஷர் எடுக்கும்போது உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்னா மினிமம் வந்து நம்ம ஒரு 3 to 4 ஃப்ளோர்ஸ் பிளான் பண்ணுறோம். 100 பெட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இதை பண்ணி முடிக்கிறதுக்கு மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் சொன்னீங்க 24 months வந்து இஎம்ஐ கட்ட தேவையில்ல, அதுக்கப்புறம் தான் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் எடுத்தோன்னே பிக்கப் ஆகுதில்ல, அது பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, 2 இயர்ஸ் கழிச்சு. அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தரோம் நம்ம. ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எதுக்கு தரோன்னா ஒன்ஸ் யுவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் இனாக்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 6 months to 1 year வந்து உங்களுடைய பேஷன்ஸ் வரது, அதுக்கப்புறம் ரெவன்யூ மாடல் இன்க்ரீஸ் பண்ணி டைம் எடுக்கும். அப்போ உங்களோட எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்கு தான் நாங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் தரோம் உங்களுக்கு ரன்னிங் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால இஎம்ஐ கட்ட முடியல ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த ரீசன் இப்போ ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இஎம்ஐ கட்ட முடியல சூழ்நிலை இருக்கக்கூடாதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே நம்ம வந்து எல்லா விதமான டாக்குமெண்டேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ லீகலாக அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுனால தான் நம்ம என்ஓசி வாங்குகிறோம். நம்ம வந்து ஏன்னா ஃபண்டிங் வந்து பேஸில் அந்த ஹாஸ்பிட்டலுக்காக பேங்கர்ஸ் ஃபண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு லீகல் விஷயமும் வரக்கூடாது, லீகல் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து முன்னாடியே எல்லா டாக்குமெண்டேஷனும் நம்ம கிளியரன்ஸ் வாங்குகிறோம், என்ஓசி வாங்குகிறோம். ஸோ லீகல் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமும் வராது. இன்டர்னலாக வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் இது இஸ் தேர் ஓன் ரிஸ்க். இப்போது பேங்க் ஃபண்டிங் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது? பேங்க் ஃபண்டிங் இல்லாமல் இப்போ நிறைய வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், க்ரௌட் ஃபண்டிங் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து தே வில் அசோசியேட்டட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா தே கேன் ப்ரொக்யூர் த டாக்டர்ஸ், அவங்களோட கன்சல்டேஷனோட இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாங்க வித்தவுட் பேங்க் ஃபண்டிங் ஆல்சோ. ஸோ
ப்ரைவேட் ஈக்விட்டி பண்ணுறவங்களும் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது வந்து ஈக்விட்டி ஷேரிங் இருக்கும் சார் அவங்களுக்கு. ஸோ என்னோட லாஸ்ட் கொஷின், ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி லோன் வாங்கணும் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைசஸ் என்ன இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு? ஸோ அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட என்ன நோக்கி போகிறாங்கன்றது மெயின் திங் சார். வாட் தேர் லாங் டேர்ம் கோல், அந்த கோலை வந்து அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோலுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கோலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கோலுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, எக்யூப்மெண்ட்டோ இல்லை சம்திங் வந்து என்ன ஆட் ஆன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம் அந்த என்ன தேவையோ அது பேங்கர்ஸ் வந்து ரெடியாக கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோல் வந்து கிளியராக இருந்ததுன்னா இட் வில் டேக் டு த சக்ஸஸ் மாடல் சார். ஸோ அவங்களோட கோல் கரெக்டாக இருக்கணும், அவங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக இருந்ததுன்னா it's easily to get the fund and we run the show in success, sir. Thank you so much Vijaykanth sir, sharing all the process of getting loan for hospitals. ரியலாகவே நான் இந்த ஆயுஷ்மான் ஸ்கீம் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பீயிங் வித் அஸ் சார். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் மேவரிக் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ நாங்கள் கன்டினியூஸாக பண்ணிகிட்ருக்குறோம். இதை நாங்கள் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக பண்ணோம்னா நீங்கள் கொடுக்குற லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணோம். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் நீங்கள் பதிவிடுங்க. விஜயகாந்த் சார் உங்களுக்காக ஆன்சர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ மேலும் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு வந்து நானும் சப்போர்ட் பண்ணுறேன். புது ஸ்கீம்ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக வரும்போது ஐ கேன் கிவ் த சப்போர்ட் டு யுவர் சேனல். தேங்க்யூ. தேங்க்யூ.